வணக்கம் சிஷ்யர்களே. இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய பதிவு காமமோகினி. இந்த காமமோகினியை வைத்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் காமமோகினி வணங்கினாலே போதும், பிரிந்து போன கணவன் மனைவி அல்லது காதலன் காதலி பிரச்சனைகள் மற்றும் தொடர்ச்சியாக பிஸ்னஸ் விஷயத்தில் தோத்துட்ருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே காமமோகினி வணங்குறது மிகவும் நல்லது. ஏன்னா இந்த காமமோகினி வணங்கினவங்கள பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கக்கிட்ட ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் அவங்க செய்வாங்க. நம்ம சொல்கிறது தான் வேத வாக்காக இருக்கும். மற்றும் நம்ம 100 பேருக்கு மத்தியில் நம்ம போய் நின்று நம்ம ஒரு விஷயத்த பேசுகிறோம் அப்படின்னும் போது அவங்களுடைய எல்லாருடைய பார்வையும் எல்லாரோட கவனமும் உங்களை கூர்ந்தே இருக்கும். மற்றும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கும். இது போல் பல விஷயங்களை நம்ம மோகினியை பற்றி சொல்லிக்கிட்டு போகலாம். காமமோகினியை வணங்குறது ரொம்ப எளிமையான ஒரு முறை தான். படையலும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் என்ன செய்றீங்கனாக்கா, மோகினிக்கு தலை வாழை இலை விரிக்காமல் பனை ஓலையில் படையல் போடுங்க. வெற்றிலை பாக்கு, பூ, பழம், தேங்காய், மல்லிகைப்பூ, மல்லிகை அத்தர், இதெல்லாம் நல்லா வாசனையாக இருக்கிற பொருளாக வச்சு நீங்கள் வணங்குற மாதிரி இருக்கும். மற்றும் யாருக்காவது மோகினியோட தீட்சை, காமமோகினியோட தீட்சை வேணும்னவங்க